இனிய அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. எங்க வீட்டுல சேமியால கேசரி செய்ய போறேங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் சேமியா, 10 கிராம் திராட்சை, 10 கிராம் முந்திரி, 2 ஏலக்காய் இடிச்சது, 3 கிராம்பு, 100 நெய், 150 சீனி. இது டொமாட்டோ ரெட் கலர் பவுடர். இது உங்க சாய்ஸ். இது போடாம வேற கலர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா போடாம கூட செய்யலாம். ஒன்றும் இது கிடையாது. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடானதும் இந்த நெய்யை சூடு பண்ணிங்க. நெய் சூடாயிடுச்சுன்னா இப்படி கை வச்சு பார்த்தோம்னா இங்கேயே கொஞ்சம் அனல் தெரியும். இப்போ முந்திரி எடுத்து போடணும். நல்லா ரோஸ்ட் ஆகும். முந்திரிங்க வேற எடுத்து வச்சுக்கலாம். திராட்சைய அதை வறுத்து எடுத்துக்கணும். இப்ப சேமியாவை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்ப பொன்னிறமா வந்துருச்சு. நம்ம இதை வேற ஒரு பிளேட்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பாத்திரத்துல ஒரு 200 ml அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணணும். அது பாயில் ஆகுற சமயத்துல ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் பவுடர் அதுல ஆட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு கலர் பவுடர். இந்த டைம்ல நம்ம சீனியாவை ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கணும். பாருங்க நல்லா கொதிச்சு பாருங்க.
இந்த டைம்ல சேமியாவை ஆட் பண்ணணும். இதை நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆக வரைக்கும் நீங்க கிண்டணும். கொஞ்சம் நல்லா வந்துருச்சு பாருங்க சேமி. அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பண்ணிட்டு அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். பாருங்க கலர்ஃபுல்லா வருது பாருங்க, கொட்டாம வருது பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்லங்க. நிறைய அந்த தண்ணி வந்து அப்படியே எல்லாம் சுண்டி மேல தான் இருக்கும், அப்படியே ட்ரை ஆயிடும், கொட்டாம வரும். இப்ப சிம்ல வச்சுக்கோங்க. இந்த டைம்ல சால்ட், கொஞ்சோண்டு சால்ட். இப்போ நம்ம சீனியை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல இந்த சீனி பாகு வந்து நல்லா கெட்டியாகணுங்க. அப்பதான் அது வந்து நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ல போறைய ஒரு நெய் கலரி ஒரு பிளேட்ல அதை கட் பண்ணலாம். நம்ம எப்படி எந்த ஷேப் வேணாலும், ஸ்கொயர் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, இந்த மாதிரிலாம் சூடா ஒரு நெய் தடவி ஒரு சாப்பாடுத்துல இது வந்து நல்லா சீனி வந்து கொஞ்சம் டைல்யூட்டா இருக்கு பாருங்க. இது இன்னும் பாகு பழத்து வரல, வந்ததுன்னா இறுகிடும். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி வருதுன்னு. இப்ப கொஞ்சம் டைல்யூட்டா தெரியும். அது நேரம் கழிச்சு அது எல்லாமே சிம்லேயே வச்சு நம்ம பண்ணணும். இல்லைன்னா அந்த பாகு வந்து காந்திடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து தரணும். இதே கலர் பவுடர் வேற எல்லாம் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் கலராகவே செஞ்சுக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணாதான் கலர் பவுடரு நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயாவது தானே பண்ணுவோம், ஆனா அது கலர்ஃபுல்லா இருந்தா தானே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் இந்த கலர் பவுடர். இது பாக்குறது இப்பவும் அப்படி டைல்யூட்டா இருக்கு பாருங்க, கொஞ்ச நேரத்துல அப்படியே இறுகிடும்.
ஆறுன பிறகு இதே அடி பிடிக்காம கிண்டணுங்க. இது நான்ஸ்டிக் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வேற பேன் வச்சுங்க, அலுமினியம் பேன் இந்த மாதிரி இண்டாலியம்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். இப்பெல்லாம் நம்ம சிம்ல வச்சுதான் போகணும். எந்த பாத்திரத்துல வேணாலும் செய்யலாங்க இது. ஆனா எல்லாமே தீ வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கணும் அவ்வளவு. பாருங்க எப்படி வருது பாருங்க. ம். தெரியல பாருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல கொஞ்சம் வந்து நெய் வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணா கொஞ்சம் ஒட்டாது. இதை ஆட் பண்ணிக்கலாமா? கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப தேவைப்படுது. ரவா மாதிரி நிறைய நெய் வந்து இதுக்கு தேவைப்படாது. இது கொஞ்சம் கம்மியாவே போடலாங்க இதுக்கு. பாருங்க எப்படி வச்சுட்டு பாருங்க. பாருங்க ஒட்டாம எப்படி வச்சு பாருங்க. வாசனை கமக்குதுங்க. பாருங்க அல்வா மாதிரி வருது பாருங்க. இந்த நெய் ஊத்துறோம்ல, நெய் விட்டதுனால இதுவே மாறி வருது. இதாங்க பதம். இப்ப நம்ம எடுத்து வேற ஒரு எடுத்து அழகா கொஞ்சம் நெய் தடவி ஒரு காம்பாலம் இந்த மாதிரி அதில் வச்சுட்டு இப்ப ஏலக்காய் போட்டுறாங்க. இதுல ஏலக்காய் போடலாங்க. இப்போ இதான் பக்குவங்க. நம்ம எடுத்து வேற ஒரு இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.